பயனுள்ள தகவல்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாருமே யூஸ் பண்ணுறது HW பேட்டரி. HW பேட்டரி ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து WAAA பேட்டரி ஹோல்டர் பர்ச்சேஸ் பண்ணி அதில் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதனால என்ன உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேட்டரி போடும்போது ஒரு ரெசிஸ்டர் ஒன்று போடுவாங்க. ரெசிஸ்டர் போடாமல் நம்ம ஒரு LED லைட்டோ இல்லைன்னா நம்ம ஒரு பல்போ நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து எரியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த LED லைட் வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும். சரிங்களா? அதனால நம்ம இந்த பேட்டரி போட்டோம்னா அந்த ரெசிஸ்டரும் நமக்கு தேவை கிடையாது. இந்த பேட்டரி ஹோல்டர்லேயும் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஒயர் இல்லாமல் இருக்கும், ஒன்று வந்து ஒயரோடு இருக்கும். ஒயரோடு இருக்கிறத நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒயர் இல்லாமல் இருக்கிறத நம்ம என்ன தான் கனெக்ட் பண்ணாலும் பசங்க யூஸ் பண்ணும்போது அது வந்து டிஸ்கனெக்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோல்டரில் AAA பேட்டரி போட்டு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணுவோம். அதே இது வந்து AA பேட்டரி போடுறீங்க அப்படின்னா அது வந்து ஹோல்டர் வந்து டைட்டாக பிடிக்கும். அதனால வந்து கஷ்டமாக இருக்கும். ஹோல்டர் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் AAA பேட்டரி யூஸ் பண்ணிக்கோங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் LED லைட்டு, மோட்டாரு, ஃபேன், மோட்டரில் ஃபேன் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இது மாதிரி பல்ப் இருக்குது. இந்த பல்பு நீங்கள் வந்து ப்ளஸ் மைனஸ் டெர்மினல் இருக்கும், அதை நீங்கள் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். LED லைட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பல்ப் வந்து இதில் நம்ம கனெக்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. பல்ப் வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. சரிங்களா? நம்ம பசங்க வந்து என்னடா நம்ம வந்து பல்ப் வந்து வேஸ்ட் ஆகிடுமோன்ற ஒரு கவலை இருக்காது. கவலை இல்லாமல் நம்ம எரிய வைக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.